சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு வித்தியாசமான தொழிலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கடந்து போற பாதையில எத்தனையோ சிறு தொழில்கள் பண்றவங்கள பார்த்திருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஏதாவது ஒரு சின்ன பொருள தான் விப்பாங்க. ஒரே ஒரு ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க. இதுலலாம் என்னடா வருமானம் வரப்போகுது? இதெல்லாம் எப்புட்றா இவங்க சம்பாரிக்க போறாங்க? அப்படிங்கிற மாரி எதையாவது ஒரு நாள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த மாரி யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில பத்தி தாங்க சொல்லப் போறேன். ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த கீரை விக்கிறது மூலியமா எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரே ஒரு பொருள் தாங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த இடம் ஒரு பெரிய மார்க்கெட்ல 4 விதமான கீரைகள ஒரே இடத்துல சேல் பண்றாங்க. இது வந்து பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறனால எல்லாமே தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொருத்தர் தான் விப்பாங்க. அந்த மாரி இடங்கள்ல தான் மளிகை கடையா இருக்கட்டும், காய்கறி கடையா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட், ரோட்டோர கடைகள் எந்த இடத்துல நம்ம விக்கிற மாரி இருந்தாலும், அனைவருக்குமே தேவையான பொருள்கள் வாங்குற ஒரே இடம் இந்த மாரி ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் தான். அந்த மாரி இடங்கள்ல மட்டும் தான் மொத்தமா நம்ம இந்த மாரி பார்க்க முடியும். ஆனா, நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போகும்போது ரோட்டோரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் முக்கியமா பெரியவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, தாத்தாவோ, பாட்டியோ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, ரோட்டோர கடையா இந்த மாரி கீரைகள விக்கிறவங்கள பார்த்துருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி ஃபுல்லாவே வெறும் கீரைகள மட்டும் விக்கிற மாரி பார்த்துருப்போம். இப்படியெல்லாம் விக்கிறனால என்ன லாபம் கிடைக்க போகுது? இதுலலாம் என்ன அந்த அளவுக்கு வந்து வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது ஒரு நாளாவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? எதையுமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, முக்கியமா இத பத்தி நினைக்காததுக்கான ஒரு பெரிய காரணமே கௌரவம். நாம எல்லாருமே சிறு தொழில் பண்ணணும்னு ஆர்வத்தோட இருப்போம். எல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, எத்தன பேரு இந்த மாரி பொருள்கள நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஏன்னா, இதெல்லாம் வந்து விக்கும்போது நமக்கு இதுலலாம் என்னடா லாபம் கிடைக்க போகுது? வாடிருமே! இது எப்படி விக்க முடியும்? அதுவும் இல்லாம யாராவது பார்த்தாங்கன்னா, என்னடா கீரை வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த மாரி சிந்தனைகள் தான் மனசுக்குள்ள நெறையா ஓடுமே தவிர, இதெல்லாம் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்போமா? சரி, உதாரணத்துக்கு என்னோட மளிகை கடையில எனக்கு நான் பிசினஸ் பண்ணத வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் மற்றவர்கள் இத வச்சு எப்படி பிசினஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் தினமும் என்னோட கடைக்கு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள வாங்குறதுக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மார்க்கெட்ட தான் நான் போவேன். நான் வாங்குற எந்த காயா இருந்தாலும் ஒவ்வொரு கடையிலயும் தனித்தனியா தான் வாங்குவேன். ஏன்னா, அந்த மார்க்கெட் முழுக்கவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு நபர் தான் வித்துக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும் தான் அவங்களோட வாழ்வாதாரம். அந்த ஒரு காய வித்து மட்டும் தான் அவர்கள் அந்த அளவுக்கு லாபமும் சம்பாதிக்கிறாங்க ஒரே நாள்ல. அப்படி இருக்கும்போது என்னோட கடைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிற அந்த கடையோட இடமும் பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க்கெட் ஆகக்கூடிய இடம் தான். என்ன ஏரியாக்காரங்க அப்பப்ப வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ரீதியா பார்க்கும்போது, அந்த இடம் ரொம்பவே பிசினஸுக்கு ஏத்த இடம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பல பஞ்சாயத்துகள கடையில ஃபேஸ் பண்ற மாரி இருக்கு. அப்படி இருக்கும்போது, எனக்கு காய்கறிகள் ஒரு மிகப்பெரிய லாபத்த அந்த இடத்துல குடுத்தாலும் கூட, எனக்கு 1 மணி நேரத்துல, ஒரு 2 மணி நேரத்துல குறைந்தபட்சம் ஒரு 200லேருந்து அதிகபட்சமா 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தினமும் இந்த கீரைகள வித்து மட்டுமே நான் லாபம் சம்பாரிக்கிறேன். எனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் தான். காய்கறிகள் விக்கும்போது, கீரைகள எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வருமானம் தான். காய்கறிகள் வாங்க வரவைங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கீரைகளையும் வாங்க வாய்ப்பு இருக்கு. சில பேரு தினமும் கூட வாங்குவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி என்னோட கடைக்கு தேவையான கீரைகள் நான் வந்து அதிகபட்சமாவே வெறும் ஒரு 15 ஜோடி இல்லைன்னா 20 ஜோடி இந்த அளவுக்கு தான் வாங்குவேன். 20 ஜோடின்னு கணக்கு வச்சோம்னா 40 கட்டு. 40 கட்டு இந்த மாரி இடத்துல தான் நான் வாங்குவேன். ஒரு கட்டு நான் வாங்குற ஹோல்சேல் பிரைஸே பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 7 ரூ. 8 தான். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, ரூ. 10க்கு வாங்க முடியும். இதுதான் ஹையஸ்ட் பிரைஸாவே வரும். மேக்ஸிமம் ரூ. 10க்குள்ள தான் கீரை கட்டே இருக்கும். ஒரு கட்டோட விலையே. இதுல வந்து எந்த கட்டு எடுத்தாலும் ஒரே விலை தான். இப்ப நீங்க பார்க்குற இடத்துல. இதுல தான் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி காய்கறி கடையா இருக்கட்டும், மளிகை கடையா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டு யாரா இருந்தாலும் அனைவரும் இந்த மாரி கடைகள்ல தான் வாங்குறாங்க. இங்க வாங்கிட்டு வந்து அவர்கள் விருப்பம் போல அந்த இடத்துக்கு என்ன மார்க்கெட் விலை விக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாரி விப்பாங்க. நான் அதிகபட்சமா ஒரு கட்டு விக்கிறதே ரூ. 20 தான். சில பேரு பார்த்தீங்கன்னா ரூ. 25, சில பேரு பார்த்தீங்கன்னா ரூ. 30. ரூ. 30க்கு மேல யாரும் விக்க மாட்டாங்க. ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா,
ரூ. 20 ரேட்டு தான் வந்து குறைந்தபட்ச விலை அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே விக்கிறாங்க. அதே விலைக்கு தான் நானும் விக்கிறேன். எனக்கு வாங்குற ஹோல்சேல் பிரைஸ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து ரூ. 10க்குள்ள தான் வரும். ரூ. 10 ஆவரேஜ்ன்னு வச்சாலும் கூட, நான் வாங்குறது ஒரு 15 ஜோடி இல்லைன்னா ஒரு 20 ஜோடி இவ்வளோ தான் வாங்குவேன். 15 ஜோடி வாங்குறேன் அப்படின்னா 30 கட்டு. அந்த 15 ஜோடிக்கு என்னோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரூ. 300 தான். ஆனா, இந்த ரூ. 300 நான் சேல் பண்றதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படலாம் தேவையில்ல. 6 மணிக்கு நான் கடை ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, 7 டூ 7:30 அதிகபட்சமா தான் 7:30. ஆனா 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரத்திலேயே அந்த 30 கட்டுமே பட்டு பட்டு பட்டுன்னு சேல் ஆயிரும். என்னோட கடையில ஃபர்ஸ்ட்டு சேல் ஆகுறதே பார்த்தீங்கன்னா, இந்த கீரை வகைகள் தான். எப்படி பார்த்தாலும் எனக்கு இதில டபுளுக்கு டபுள் லாபம். ரூ. 300 போட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, எனக்கு விக்கும்போது கிட்டத்தட்ட ரூ. 600 கிடைக்கும். ரூ. 300 இன்வெஸ்ட்மெண்ட் போக ரூ. 300 லாபம். 1 மணி நேரத்தில ரூ. 300 லாபம். வெறும் கீரைகள் வச்சு அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க, இதில எந்த அளவுக்கு பிசினஸ் இருக்குன்னு. அப்ப இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு மளிகை கடையில, நார்மலான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில இந்த அளவுக்கு கீரைகள வித்து லாபம் எடுக்க முடியுது அப்படின்னா, ஒருவேள அது வந்து காய்கறி கடையா இருந்தா, அப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துல 100 கட்டு, 200 கட்டுன்னு வித்தாங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்? இதே பார்த்தீங்கன்னா, ரோட்டோர கடைகள்ல கீரைகள மட்டுமே மொத்தமா விக்கிறவங்கலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. அப்ப அந்த மாரி நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 200, 300 கட்டெல்லாம் விப்பாங்க. அந்த 200, 300 கட்டும் பார்த்தீங்கன்னா, விக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆயிரும். இல்லைன்னா காலையில ஒரு 3 மணி நேரம், மீதி கீரைகள அப்படியே வச்சிருந்து, சாயந்தரம் வந்து ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் வச்சு விப்பாங்க. ஏன்னா, மொத்தமா ரோட்டோர கடைகள்லயும், தள்ளுவண்டி கடைகள்லயும் வச்சு விக்கிற நபர்கள் இந்த மாரி தான் சேல் பண்ணி ஆகணும். 100 கட்டு, 200 கட்டு வாங்குறாங்க அப்படின்னா, ஒரே நாள்ல சேல் பண்ணிறலாம். ஆனா, காலையில மட்டுமே சேல் பண்ண முடியுமான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்பில்ல. ஹோல்சேல் கடைகள்ல மட்டும் தான் அந்த மாரி சேல் ஆகும். மத்தபடி நம்ம ரீட்டெயிலுக்கு வாங்கி சேல் பண்ணணும்னு நெனைக்கும்போது, இப்படி தான் சேல் பண்ண முடியும். காலையில ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் நம்ம கணக்க வச்சோம் அப்படின்னா, ஒரே ஒரு பொருள் கீரைய மட்டுமே வச்சு, அழகா ஒரு நாளைக்கு ரூ. 2000லேருந்து ரூ. 3000 அப்படிங்கிறது லாபம் மட்டுமே அழகா சம்பாரிச்சுட்டு போயிரலாம். இது விக்க முடியலைன்னா என்னடா பண்றது? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பல பேருக்கு வரும். அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். அந்த மாரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு தொழிலுமே பண்ண முடியாது. முதல்ல நம்ம தொழிலை இறங்கி பண்ணுவோம். இறங்கி பண்ணுனதுக்கப்புறம் எத்தன மிச்சமாகுதோ, அத வச்சு இத நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறத நம்ம தொழில் பண்ணும்போது தான் கத்துக்க முடியும். மேபி லாபத்துக்கு மேல லாபமா வரப்போறது. அப்ப அந்த இடத்துல லாஸ் ஆகும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறத இப்ப ரூ. 20க்கு விக்கிறத ரூ. 15க்கு வித்தா கூட முதல்ல ஸ்டாக் கம்ப்ளீட் பண்ணிறணும். எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபத்துல தான் நஷ்டமாகுமே தவிர, முதலீட்ல நஷ்டமாகாது. அதனால என்னைக்குமே நாம ஒரு நாளைக்கு ரூ. 2000 கணக்கு லாபம் வைக்கணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, அந்த லாபத்த எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீதி எல்லாத்தையுமே லாபத்துல நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டாக்க முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது ஒண்ணு ஆஃபர் மாரி குடுத்து சீக்கிரமா முடிச்சு காலி பண்ற வழி தான் பார்க்கணும். இந்த மாரி பண்ணும்போது நமக்கு பொருளும் மிச்சமாகாது. அதே மாரி எல்லாத்தையுமே வித்து முடிச்சிடலாம். தினம் ஒரு 2000, 3000 லாபங்கிறது ஒரு பொருள் இந்த ஒரு கீரை வித்து மட்டுமே அழகா நம்ம சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மாற்று கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்னோட கடையில என்ன நடந்ததோ அத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இத வச்சு தான் எல்லாருமே இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.